மேஜர் ஆட்டோ ஹீமோதெரபி அப்படின்னா என்னங்க டாக்டர்? ஓசோன் தெரப்பியில வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான். ஓசோன் என்பது ஒரு அமரலட்டம். அந்த அமரலட்டம்ல மோர் தென் 65 மெத்தட் ஆஃப் தி சிகிச்சை முறை இருக்கு. அவற்றில் ஒன்று தான் இந்த மேஜர் ஆட்டோ ஹீமோதெரப்பி. மேஜர் ஆட்டோ ஹீமோதெரப்பின்றது பேஷண்ட் இடமிருந்து ஒரு 50லிருந்து 200 ml ஆஃப் தி பிளட்டை எடுத்து ஓசோனை மிக்ஸ் பண்ணி மீண்டும் ஐவி ட்ரிப் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடை தான் மேஜர் ஆட்டோ ஹீமோதெரப்பி சிகிச்சை முறையாகும். டாக்டர், ரெக்டல் இன்சப்ளேஷன் அப்படின்னா என்னங்க டாக்டர்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி ரெக்டல் இன்சப்ளேஷன்ன்றது இந்த ஓசோன் கேஸை ரெக்டல் ரீஜனா பெருகுடலுக்கு செலுத்தப்பட்ட வயிற்றை சுத்தகரிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். இதை சிஸ்டமிக் சிகிச்சையாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ரெக்டல் இன்சப்ளேஷன் மூலம் அதிக டிசீஸ் குணப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக நேச்சுரோபதியில ஆல் டிசீஸ் ஒன் காஸ் என்று சொல்லுது. எல்லாத்திற்கும் ஒரு முக்கிய காரணம் வயிறு சுத்தமாக இருந்தால்தான் நோய்கள் நம்மளை தாக்காது என்பது ஒரு கான்செப்டே இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு நேச்சுரோபதியில. அந்த வகையில ரெக்டல் இன்சப்ளேஷன் கொடுக்கும் போது வயிறு சுத்தகரிப்பதற்கு நல்ல பலன் இருக்கின்றது. வயிறு சார்ந்த நோய்கள், குறிப்பாக இன்டைஜன், கான்ஸ்டிபேஷன், இது போன்ற நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு குணப்படுத்துவதற்கு நல்ல பலன் இருக்கின்றது. டாக்டர், ஓசோன் தெரபிக்கு ஒரு செஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது எத்தனை செஷன் நம்ம எடுக்கணும் டாக்டர்? நல்ல கொஸ்டின். குறிப்பா இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஓசோன் சிகிச்சை என்பது ஒரு அமரலாட்டம். ஒரு 65 வகையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் டைம் டியூரேஷன் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் ஆட்டோ ஹீமோதெரபின்னு இருக்குங்க. அவங்களுக்கு இந்த சிகிச்சைக்கு எடுக்கக்கூடிய டைம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஓசோன் இன்ஜெக்ஷன்னாக்கா வித்தின் 2 மினிட்ஸ்ல இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம். அது ரெக்டல் ஓசோன்னாக்கா 10 மினிட்ஸ் ஆகும். இது போன்று டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்ம மெத்தடை யூஸ் பண்றோம்ல, டிஃப்ரெண்ட் மெத்தட், அதை பேஸ் பண்ணி இந்த டைம் டியூரேஷன் எடுத்தோம். இரண்டாவது, எத்தனை செஷன் தேவைப்படும் என்று சொல்றேங்க. உதாரணத்துக்கு ஒரு டிஸ்க் பல்ஜி பேஷண்ட் வந்திருக்காங்க. வித்தின் 1 டேலே நோயை குணப்படுத்த முடியும். மினிமம் ஒரு 21 சிட்டிங் அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்படும். அப்ப தொடர்ந்து இந்த ஓசோன் இன்ஜெக்ஷன் போடணும்னாக்கா இல்லை. அப்போ வீக்லி 2 or 3 டைம்ஸ் அவங்களுக்கு ஓசோன் இன்ஜெக்ஷனை நம்ம கொடுக்கலாம். அப்போ தொடர்ந்து டெய்லியுமே பண்ணலாமா? பண்ணக்கூடாது. வீக்லி ஆல்டர்னேட் டேஸ் இந்த ஓசோன் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஆக டிபெண்ட்ஸ் அப்பான் தி நோயினுடைய தன்மைக்கு ஏற்றால் போல் தான் நம்ம டைம் டியூரேஷன் அண்ட் நோயின் தன்மைக்கு ஏற்றால் போல அந்த சிகிச்சையினுடைய டியூரேஷனை நம்மளால கணிக்க முடியும். சார், யாரெல்லாம் இந்த ஓசோன் தெரப்பி சிகிச்சையை தவிர்க்கணும் சார்? கண்டிப்பா இந்த ஓசோன் தெரப்பி மேஜரா எடுப்பதற்கு முன்பு பேராமீட்டர்ஸ் மேஜரா நம்ம செட் பண்ணணும். லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் எந்த லெவலுக்கு இருக்கு, சிபிசி கம்ப்ளீட் ஹீமோகிராபினுடைய லெவல் எந்த லெவலுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தென் G6PD மேஜரா டெபிசியன்சி இருந்தா இந்த ஓசோன் தெரப்பி கான்ட்ராண்டிகேஷன் எடுக்கக்கூடாது. தென் ஹைப்பர்தைராய்டிசம் என்று சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்லயும் இந்த ஓசோன் தெரப்பி எடுக்கக்கூடாது. தென் டூரிங் பிரெக்னன்சி, கர்ப்பிணி பெண்கள் இந்த ஓசோன் தெரப்பி எடுக்கக்கூடாது. டூரிங் மென்சுரல் சைக்கிள் இந்த ஓசோன் தெரப்பி எடுக்கக்கூடாது. ப்ளீடிங் டிசார்டர் சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும், அவங்களும் இந்த ஓசோன் தெரப்பி எடுக்கக்கூடாது. இது போன்ற இந்த ஓசோன் தெரப்பி எடுப்பதற்கு முன்பு அவங்க இந்த ஓசோன் தெரப்பிக்கு ஃபிட்டா என்று டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதற்கான பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபிட்டான பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போறோம். ஆகவே இது போன்ற கண்டிஷன்ல ஓசோன் தெரப்பியை தவிர்ப்பது நல்லது.